பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவுக்கும் மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த இந்த அற்புதமான வாய்ப்புக்கு நாம் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாம் இன்றைய பாடத்தின் சிந்தனைக்காக போகிறோம். ஸோ நாம் இன்னைக்கு பாடத்துக்கு ஆதாரமாக தெரிஞ்சுக்கிட்ட வசனம் ரோமர் 12:18. ஓகே, இப்போ இந்த வேத வசனம் யாருக்கான? உலகத்தாருக்கு பவுல் எழுதியிருக்காரா? கிறிஸ்தவர்களுக்கு பவுல் எழுதியிருக்கிறாரா? அல்லது சீஷர்கள், இன்னும் சொல்ல போனா புது சிருஷ்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு எழுதியிருக்காரு? யாருக்கும் இந்த வசனம் புது சிருஷ்டியா இருக்கிறவங்களுக்கு. ஓகே, இப்ப இந்த அட்வைஸ உலகத்துல இருக்கிறவங்க சொல்றாங்களா இல்லையா? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு பிரச்சனை நடக்குது, போலீஸ் என்ன சொல்லி அனுப்புறான்? போங்க, சண்டைப்படாம இருங்க. அப்ப இந்த வார்த்தை இது கூட மேட்ச் ஆகுதா இல்லையா? கூடுமானால் என்ன பண்ணுங்க, எல்லாருடையும் சமாதானமா போங்க அப்படின்னு. இப்போ பவுல் இப்படி ஒரு அட்வைஸை எழுதுறாரு அப்படின்னா, இது பவுலுடைய அட்வைஸா இல்ல பவுல் மூலமா தேவன் கொடுக்குற அட்வைஸா? பவுல் மூலமா தேவன் கொடுக்குற அட்வைஸ். இப்போ தேவன் கொடுக்குற அட்வைஸ் எப்படி இருக்கணும்? எல்லாருக்கூடயுமே சமாதானமா இருங்க, இதுதானே தேவன் சொல்லணும். அப்ப தேவன் ஏன் கூடுமானால் அப்படின்னு ஒரு வார்த்தை என்ன சொல்றாரு? ஏன் தெரியுமா? நம்மளால கூடாது, நம்மளால எல்லாருக்கூடயுமே சமாதானமா இருக்க முடியாது. இப்ப இங்க கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் இருக்குங்க. இந்த 30 பேருக்குள்ள எவ்வளவு பேருக்குள்ள பிரச்சனை இருக்கும் தெரியுமா? இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, உங்களுக்கே தெரியும். ஏன் நம்மளால அப்படி இருக்க முடியறதில்ல? அதைத்தான் நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னைக்கு ஒரு பாடமா சிந்திக்கலாம். இப்போ உலகங்களுக்கு நிறைய புஸ்தகங்கள் இருக்கு. எல்லா புஸ்தகமும் நீங்க எந்த புஸ்தகத்தை வேணா எடுத்துக்கோங்க, லைக் பாட புஸ்தகம், காலேஜ், ஸ்கூலு, எலிமெண்டரி ஸ்கூல், எங்க வேணாம், காமிக்ஸ், ஸ்டோரி, நாவல், வாட் எவர் இட் இஸ், இது எல்லாமே ஏதோ ஒரு மெசேஜ ஒருத்தருக்கு சொல்லுதா இல்லையா? ஒரு கற்பனை கதை, இல்லாத கதைய ஒருத்தர் எழுதுற அந்த கதையில இல்லாத நபரை கொண்டு வந்து உருவாக்குறாரா? மணி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார், இல்ல மிஸ்டர் எக்ஸ் யாரோ ஒருத்தர் கிரியேட் பண்ணி அந்த எக்ஸ் இப்படிலாம் சாகசம் பண்ணி பெரிய ஆளா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா பெரிய ஆள் ஆயிடலாம்னு ஒரு மெசேஜ் என்ன பண்றாங்க அவங்க சொல்றாங்களா இல்லையா? அப்போ உலகத்துல ஒரே ஒரு மனுஷனால ஒரே ஒரு காலகட்டத்துல யோசிச்சு எழுதப்படுற புஸ்தகங்களே ஏதோ ஒரு மெசேஜ் என்ன பண்ணுது, மற்றவங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுது. அப்போ ஒரு புஸ்தகத்தினுடைய ஒரு மெசேஜுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சம்திங் டு சே சம்வன், யாருக்கோ எதையோ என்ன பண்ணி ஆகணும்னா சொல்லணும், அதுக்குதான் புஸ்தகம். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமும் யாருக்கு அட்வைஸ் கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்டிமேட்லி புது சிருஷ்டிகளுக்கு மட்டும்தான். பொதுவா பைபிள் எல்லா வீடுகள்லயுமே இருக்கும். நீங்க பெரிய பெரிய ஆட்கள் வீடா இருக்கட்டும், ஒரு கிறிஸ்தவர்கள் வீடா இருக்கட்டும், ரோமன் கத்தோலிக், ஹூவரிட்டிஸ், எல்லா வீட்லயும் பைபிள் இருக்கும். பட் பைபிள் எல்லாருக்குமானதா? இப்போ ஒரு வசனம் வாசிக்கலாம், 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 6வது வசனம். அவர்கள் இச்சித்தது போல நாமும் கொல்லாமலானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. ஓகே, இந்த வசனத்துல இந்த திருஷ்டாந்தம் அப்படிங்கிற ஒரு வேர்டை தான் நம்ம என்ன பண்றோம்னா சூஸ் பண்ணிருக்கோம். இப்போ இந்த திருஷ்டாந்தம் அப்படின்னா என்ன? திருஷ்டாந்தம்னா என்ன? எக்ஸாம்பிள். இதே மாதிரி இன்னொரு வசனமும் இருக்கு, அதையும் படிச்சிடலாம். எபிரேயர் 11:40. அவர்கள் நன்மையல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையான ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். ஓகே, இந்த வசனத்திலையும் பவுல் சொல்றாரு விசேஷமான ஒன்றை நமக்கு. அந்த வசனத்திலையும் என்ன சொல்லி இருந்துச்சு? இவைகள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக. புரிஞ்சிருச்சுங்களா? இப்போ நமக்கு, அவர்களுக்கு, இந்த 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேப். இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தேவன் ஸ்பெஷல் அப்படின்னு என்ன பண்றாருன்னா ஃபீல் பண்றாரு.
அந்த ஸ்பெஷல் ஃபீல் பண்றதுக்கு தான் திருஷ்டாந்தம் அப்படின்னு ஒரு இது பண்ணாங்க. திருஷ்டாந்தம் என்ன? மாதிரி, ஒரு சாம்பிள். கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கான்செப்ட் புரிஞ்சுன்னா இந்த சப்ஜெக்ட் புரிஞ்சிடும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி உலகத்துல நிறைய புஸ்தகங்கள் இருக்கு, எல்லா புஸ்தகங்களும் ஏதோ ஒரு மெசேஜ் சொல்லுது அப்படின்னு சொன்ன மாதிரி தேவன் யாரோ ஒரு சிலரை ரொம்ப ஸ்பெஷலா உருவாக்க விரும்புறாரு. அந்த உருவாக்க விரும்புற பீப்புள்ஸ்க்கு இந்த மாதிரி ஃபிக்ஷன் ஸ்டோரி, இல்லாத கதைகளை இல்லாத ஆட்களை வச்சு எழுதல. எது தேவன் சொல்ல விரும்பினாலும் அது சொல்ல விரும்புறதுக்கு ஒரு உண்மையான மனுஷனை பிறக்க வைக்கிறார். அந்த உண்மையான மனுஷனை வளர வைக்கிறார். அவனை தப்பு செய்யக்கூடிய சூழ்நிலையில நிக்க வச்சு தப்பு செஞ்சா என்ன நடக்கும் அப்படிங்கறத அந்த தப்புக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுத்து அவன் சாகவே அடிச்சிடறாரு. இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி, ஒரு மனுஷன் தேவனுடைய வழியில உண்மையா நடந்தா அவனை தேவன் எப்படி ஆசீர்வதிப்பாரு, தேவன் எப்படி பாதுகாப்பாரு அப்படிங்கிறதையும் காட்டி அவனை பாதுகாத்து கூட்டிட்டு போறாரு. இது ஒரு கேட்டகரி. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இன்னொரு கேட்டகரி இருக்கும். அது என்னன்னா, ஒரு மனுஷன் உண்மையா இருப்பான், தேவனுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கும். பட் கடைசியில ஏதோ ஒரு நிமிடம் 2 நிமிடங்கள் ஒரு சின்ன தவறு செஞ்சிருவாரு. அந்த தவறுனால அவருடைய ஒட்டுமொத்த எஃபோர்ட்டே லாஸ் ஆயிடும். அது யார சொல்லலாம்? மோசஸ் 120 வருஷம் ஓட்டம். ஆனா அவரு செஞ்ச ஒரு தப்பு என்ன? கண்ணிலைய அடிச்சது. அது எவ்வளவு நேரம் பாவம்? ஒரு 1 hour அடிச்சாரா? எத்தனை செகண்ட் பாவம்? அது ஜஸ்ட் ஒரு 2-3 செகண்ட்ஸ் தான் அந்த பாவம். ஆனா அந்த பாவம் அவரை எங்கிருந்து பிரிச்சிருச்சு? கானான் தேசத்துக்குள்ள போக முடியாது. இப்போ மோசஸ் மேல தேவன் கொஞ்சம் காம்ப்ளிமெண்டரி கொடுத்திருந்தா, சரி இந்த மோசஸ் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி காம்ப்ளிமெண்டரி கொடுத்து கானான்குள்ள கொடுத்திருந்தார் அப்படின்னா தேவன் எப்படிப்பட்டவர் ஆயிடுவாரு? பட்சபாதம் உள்ளவர் ஆயிடுவார். ஆனா தேவன் எப்படிப்பட்டவர்? பட்சபாதம் இல்ல. இப்ப தேவன் பட்சபாதம் இல்லாதவராக இருக்கிறதுனால மோசஸ் மாதிரி கூட ஒருத்தர் வாழ்ந்துட்டு என்ன ஆக முடியும் கேட்டீங்கன்னா, கானான் மாதிரி ஜீவனுக்குள்ள போக முடியாம ஆயிட முடியும். அதுக்குதான் என்ன பண்ணிருக்காரு கேட்டீங்கன்னா, இவைகள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக அவங்களுக்கு சம்பவிச்சது. அப்ப சம்பவிக்க வச்சது யாரு? தேவன் தான். அவங்களுக்கு எதையோ நடக்க வச்சு அந்த நடந்ததெல்லாம் பதிவு பண்ண வச்சு, பதிவு பண்ண அத்தனையுமே உண்மையான சமாச்சாரம். அந்த உண்மையிலிருந்து நீங்க படிங்கன்னு சொல்லி நம்மளுக்கு தேவன் ரியலிஸ்டிக்கா எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்காரு. இப்போ ஏன் ரியலிஸ்டிக்கா செஞ்சு வச்சு ஒருத்தருக்கு காட்டணும்? அப்படி என்ன அவன் ஸ்பெஷல்? தன்னுடைய பிள்ளைகள் ஒரு பாடத்தை படிக்கணும், ஒரு விஷயத்த உண்மையா புரிஞ்சுக்கணும்னா எதுவுமே பொய்யா இருக்கக்கூடாது. எவ்ரிதிங் ஷுட் பி ரியலிஸ்டிக். அப்படிங்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஆட்களை பிறக்க வச்சு வளர வச்சு வாழ வச்சு அவங்க மூலமா நமக்கு பாடத்தை கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இவங்க யாரு? இவங்க என்ன ஸ்பெஷல்? இந்த எபிரேயர் 11:40 சொன்ன மாதிரி அவர்கள் நம்மை இல்லாமல் பூரணராகாதபடிக்கு. அப்ப நம்ம அப்படின்னு பவுல் யார் அந்த இடத்துல குறிப்பிடுறாரு? யார் குறிப்பிடுறாரு? சபையார். அந்த சபையார் அப்படிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, புது சிருஷ்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கூட்டம். இந்த புது சிருஷ்டி அப்படிங்கிற இந்த வேர்டே பைபிள்ல 2 இடத்துல தான் வரும். அந்த புது சிருஷ்டிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சது யாரு? பவுல் மட்டும் தான் கண்டுபிடிச்சார். பாக்கி 11 சீஷர்கள் என்ன பண்ணல, அதை பத்தி வாயை திறக்கல. இயேசு கிறிஸ்து கூட இந்த காலத்துல புது சிருஷ்டின்ற வேர்டு யூஸ் பண்ணல. ஆனா வேற மாதிரி யூஸ் பண்ணார். ஒரு இடத்துல ஆவிக்குரிய ஜீவி அப்படின்னு ஒரு இடத்துல என்ன பண்ணிப்பாரு கேட்டீங்கன்னா மென்ஷன் பண்ணிப்பாரு, நிக்கோதேமு கூட பேசினப்போ. இப்போ இந்த புது சிருஷ்டியினுடைய தொடக்கம் எங்க இருந்து வந்துச்சு? இவ்வளவு மேன்மையா பேசணும்ல. இந்த புது சிருஷ்டி ஒரு பாடத்தை படிக்கணும்னா கட்டுக்கதையை படிச்சுட்டு வர கூட்டம் இல்லை. இது உண்மையாகவே நடந்த சம்பவத்தை மட்டும்தான் இந்த புது சிருஷ்டி படிச்சிருக்குது. அப்படிங்கிற இந்த புது சிருஷ்டிய தேவன் எந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருக்காரு? இவ்வளவு வேல்யூவா நம்ம பார்த்துட்டோம்ல. புது சிருஷ்டின்றது மோஸ்ட் வேல்யூன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த மோஸ்ட் வேல்யூ ஐகானிக் கண்டென்ட்டை தேவன் எங்க கொண்டு போய் வச்சிருக்காரு? வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். பாத்தீங்களா? இது ஒரு மகத்துவமான விஷயம்ன்றது பவுலுக்கு புரிஞ்சிருச்சு.
புரிஞ்ச இந்த விஷயத்த தேவன் எங்க கொண்டு போய் வச்சிருக்கிறாரா? மண் பாண்டத்துல. அழிஞ்சு போற பொண்ணையே நம்ம இப்படி வைக்கும்போது தேவன் அந்த புது சிருஷ்டிங்கிற ஒரு விஷயத்த எங்க கொண்டு போய் வச்சாராம்? மண் பாண்டத்துக்குள்ள வச்சாராம். ஓகே, இந்த புது சிருஷ்டியினுடைய ஆரம்ப நிலை, இதோட எண்டு நிலைமை. இப்ப இது வந்து ப்ராசஸ் பீரியட்ல இருக்கு. இதோட எண்டு, இது ஃபைனல் ப்ராடக்டா என்னவா வரும், அப்ப அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத பவுல் இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 13:12. இப்போ இந்த புது சிருஷ்டியினுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணாடிக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அப்கிரேட் கம்மியா இருக்கிற நிலைமையை பத்தி பேசுறாரு. ஆனா இந்த புது சிருஷ்டி முழுசா வளர்ந்து வரும்போது அது எப்படி இருக்குமா, அப்போ அவர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலா இருக்குமா. அதாவது ஈக்குவல் டு காட், ஈக்குவல் டு ஜீசஸ் கிரைஸ்ட். இப்ப என்னவா இருக்கிறாரோ, ஒரு புது சிருஷ்டியில முதல் நிலையில இருக்கிறாரோ அது அவருக்கு ஈக்குவலா இந்த புது சிருஷ்டி வாழ்ந்து நிக்குமா. அதைத்தான் இந்த இடத்துல சொல்றாரு. ஓகே, இவ்வளவு மேன்மையான இந்த புது சிருஷ்டி எங்க இருந்து தொடங்குச்சு, இதனுடைய தொடக்கத்தை தேவன் எங்க ஆரம்பிச்சாரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், இதனுடைய தொடக்கத்தை படிக்கணும். இதனுடைய தொடக்கம் எங்கிருந்து தொடங்குச்சு, இதோட விதை எங்கிருந்து தொடங்குச்சுன்னு பார்க்கலாம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமி மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். ஓகே, இது புது சிருஷ்டியோட ஆரம்பமா ஆதாமுடைய ஆரம்பமா? இங்க யார படைச்சிருக்காரு தேவன்? இல்ல, இந்த வசனம் யார பத்தி பேசுது? ஆதாம பத்தி பேசுது. இப்போ தேவன் நேரடியா இந்த பூமியில புது சிருஷ்டிய படைச்சாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. தேவன் முதல் நேரடியா அந்த பூமியில எல்லாத்தையும் படைச்சிட்டு வந்து மண்ல இருந்து உண்டாக்குனது யாரை படைச்சாருன்னு கேட்டீங்கன்னா ஆதாம தான் படைச்சாரு. ஆனா புது சிருஷ்டி அவர் எப்படி படைக்க போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் தேவனுடைய கிரியேட்டிவிட்டியில இருக்கிற ஒரு அல்டிமேட். மண்ல இருந்து பிறந்த மனுஷன் அவனை ஆவியில மிக்ஸ் பண்ணி இந்த புது சிருஷ்டியை உண்டாக்குறாரு. ரொம்ப சிம்பிள். அடுத்த வசனம் படிச்சுதான் இதோட மீனிங் என்னன்னு புரிஞ்சிடும். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 7-9 வரைக்கும். உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்கள், ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறிய மாட்டார்கள். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஓகே, பவுல் இங்க சொல்ற ஒரு விஷயம் அந்த 7ஆம் வசனத்திலே தெரிஞ்சிடும். உலக தோற்றத்துக்கு முன்னையே தேவன் தன்னோட மகிமைக்காக என்ன பண்ணிருக்கிறாரா, இந்த ஒரு புது சிருஷ்டியை கிரியேட் பண்ணிருக்கிறார்ன்றத மறைமுகமா பேசுறாரு. ஓகே, இந்த மண்ணான மனுஷன் வர்றதுக்கு பூமியில எத்தனை வருஷம் தேவன் ப்ராசஸ் பண்ணார்? இயேசுக்கு ஒரு நாள் 1000 வருஷம், பிதாவாகிய தேவனுக்கு ஒரு நாள் இருந்தது 7000 வருஷம். மனுஷன் எத்தனாவது நாள் படைக்கப்பட்டான்? 6வது நாள். அப்போ 5 × 7 35,000 இயர்ஸ் என்ன பண்ணிருக்காரு? ஒரு மனுஷன் பூமியில உண்டாகி வர்றதுக்கு அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் முழுக்க நேச்சுரலா இருக்கும்னு சொல்லி 35,000 வருஷம் தேவன் என்ன பண்ணிருக்காரு கேட்டீங்கன்னா ப்ராசஸ் பண்ணிருக்காரு. இப்ப இந்த ப்ராசஸ் பண்ணி எல்லாம் ரெடியா இருக்கும்போது ஆதாம 6வது நாள் உருவாக்குறாரு. ஆதாம் பிறந்து கண்ணை திறந்து அப்படி பார்த்து ஃபர்ஸ்ட் மூச்சு எடுத்து அவன் சந்தோஷமா பார்க்கும்போது இந்த உலகமே அவ்வளோ அழகா இருக்கணும். அதுக்காக தான் தேவன் என்ன பண்ணுங்க அவ்வளோ மெனக்கிடுறாரு. 35,000 வருஷம் வேலை செஞ்சு ஒரு மனுஷன் அதை பார்க்கணும் அப்படின்னா தேவன் நம்ம மனுஷனை எவ்வளவு நேசிச்சிருக்காரு பாருங்க. அப்ப தேவன் நேசிக்கிற அந்த மனுஷன் அப்படிங்கிற ஒரு கூட்டம் பூமியில உண்டாகும் போது அதுக்கு இவ்வளவு மெனக்கெட்டு என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா பூமியை உருவாக்குறாரு, மனுஷன் வந்துட்டான். இது பூமியில மனுஷனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்ப இதுக்கும் புது சிருஷ்டிக்கும் நம்ம எப்படி கனெக்டிவிட்டி பண்ணலாம் அப்படின்னா அதுதான் இந்த வசனத்துல நம்ம படிச்ச மாதிரி 7ஆம் வசனத்திலேயே சொல்லுவாரு, தேவன் ஆதியிலேயே இப்படி ஒரு விஷயத்த பிளான் பண்ணிட்டாரு. அப்ப ஆதியிலேயே பிளான் பண்ணிட்டாரு அப்படின்னா அவருடைய பிளான்ல அவருக்கு நல்லா தெரியும், இப்ப நம்ம உருவாக்கி இருக்கிற இந்த மனுஷன் புது சிருஷ்டி கிடையாது, மனுஷ சிருஷ்டி, மண்ணானவன். இவன் என்ன ஆயிடுவான்? கண்டிப்பா கீழே விழுவான், பாவம் செய்வான், மரணத்துக்குள்ள போவான்.
அப்போ நம்மளுடைய புது சிருஷ்டி கனவு என்ன ஆகுது? அப்ப தேவன் திருப்பி அதுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார். என்ன அப்படின்னா, இவன் விழப்போறான்னு தெரிஞ்சே இவனுக்கு என்ன பண்ணிருக்காடின்னா, முன்னாடியே ஒரு ஆல்டர்னேட்டிவ் பண்ணிருக்கிறார். ஒரு வசனம் வாசிக்கலாம், ரெவலேஷன் 13:8. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். ஓகே, இது கொஞ்சம் கிரானாலஜி முன்ன பின்ன இருக்கும். அந்த வசனம் என்ன சொல்லிருக்குன்னா, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தேவன் என்ன பண்ணிருக்கிறாரா, ஒரு ஆட்டுக்குட்டிய அடிச்சிருக்கிறாராம். இப்போ உலகமே உண்டாகல, எதுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை அடிக்கணும்? ஆட்டுக்குட்டியை ஒருத்தர் அடிக்கிறாருன்னா அதுக்கு என்ன ரீசன்? பலி. பலி எதுக்கு? பாவம் மன்னிப்புக்காக. இப்ப உலகமே உண்டாகல, தேவன் ஏன் ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்சிருக்கிறாருங்க? அப்ப இது அடிச்சிருக்காருன்னா இது ஒரு மைண்ட்ல உண்டான ஒரு விஷயம். ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்சு இந்த மனு கூட்டத்தை மீட்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காருன்னா, தேவன் ட்ரையல் பண்ணி பார்த்துருக்கிறார். இந்த ட்ரையல் கரெக்டா இருக்கும்னு தெரிஞ்சு அந்த ட்ரையலுக்கு டைமே பிக்ஸ் பண்ணிட்டார். ஓகே, இப்போ இந்த மண்ணான மனுஷனுக்குள்ள இருந்து ஒரு ஆவிக்குரிய ஜீவி பிறக்குமான்னு கேட்டீங்கன்னா, அப்போ இருந்தா விழுந்து போன ஆதாம் போல என்ன பண்ண முடியாது, இப்படி ஒரு ஜீவிய பிறக்க வைக்க முடியாது. அப்போ ஆதாம அவனுக்குள்ள இருந்த மரணத்திலிருந்து மீட்கணும். சோ அந்த மீட்கிறதுக்கு தேவன் என்ன செஞ்சாரு, அங்க ஒரு ஃபேமிலியை சூஸ் பண்ணாரு. அந்த ஃபேமிலி யாரு? ஓகே, இப்போ ஆதாம தேவன் சூஸ் பண்ணிருக்காரு. ஆதாம் மூலமா என்ன பண்றாரு, ஒரு சந்ததியை கொண்டு வர்றாரு. இதுக்கு எத்தனை வருஷம் தேவன் எடுத்துக்கிட்டாரு? ஆதாம் டு ஜீசஸ். ரொம்ப சிம்பிள்ங்க. ஆதாம்ல இருந்து இயேசு வரைக்கும் எத்தனை வருஷம்? 4000 இயர்ஸா? 4000 வருஷம். ஓகே, 4000 வருஷம் வச்சுக்கலாம். ஏன்னா தேவன் ஆபிரகாமை சூஸ் பண்ணாரு. அதுல இருந்து இந்த ஸ்திரீயின் வித்து அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பிறக்க வைக்கிறதுக்கு தேவன் நினைச்சவங்க அப்படி என்ன பண்ணிட முடியாது, பிறக்க வச்சிட முடியாது. அதுக்கு நிறைய ப்ராமிஸ் வேணும், அந்த ப்ராமிஸ் நிக்கணும். ஒவ்வொரு போர்ஷனா தான் தேவன் என்ன பண்றாருன்னா, அதை தீர்க்க தரிசனங்களால சொல்லி பிதாக்களுக்கு வெளிப்படுத்தி நிறைய வழிகள்ல கொண்டு வந்து நிற்கிறார். ஓகே, இப்படி கொண்டு வந்து நிக்க வச்ச இந்த புது சிருஷ்டி பூமியில பிறக்கணும். சும்மா பிறந்துருமா அது? அந்த புது சிருஷ்டி பிறக்கிறதுக்கு என்ன வரணும் அப்படின்னா, முதல்ல மனுஷன் மீட்கப்படும். மீட்கப்பட்ட மனுஷன் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற அவருடைய, அதாவது விழாத ஒரு மனுஷன், ஈடுபடியாக கொடுக்கப்பட்ட அந்த நபரினுடைய போதனை மூலமா வந்து நின்று அந்த ஸ்டாண்டர்ட்ல நின்னாதான் ஒரு புது சிருஷ்டியுடைய விதையாவே வர முடியும். இதை வந்து நீங்க எங்க வாசிக்கலாம் கேட்டீங்கன்னா, யோவான் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்க முடியும். அது நிக்கதேமும் வாசிக்க வேண்டாம். இயேசுவும் பேசும்போது அவர் என்ன சொல்லுவாரு, ரவி நீங்க பண்றதெல்லாம் வந்து பார்க்கும்போது உங்க கூட தேவன் இருக்கிறாருன்னு நாங்க புரிஞ்சுக்கிறோம். தேவன் இல்லாம யாரும் என்ன பண்ண முடியாது, இப்படி பண்ண முடியாதுன்னு சொன்னப்போ இயேசு அதுக்கு பதில் சொல்லுவார், காத்து தனக்கு இஷ்டமான இடத்துல வந்துட்டு தனக்கு இஷ்டமான வழியில சுத்திட்டு அது போகுது. அதோட வழி என்னதுன்னு யாரும் என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஏன்? காத்த நம்மளால பார்க்க முடியாது. அது ஒண்ணுதான் ரீசன். நம்ம காத்த பார்த்துட்டோம் அப்படின்னா, ஒரு 100 தடவை காத்த சுத்தத்துல பார்த்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த காத்து இப்படிக்கா போகும், அந்த காத்து அப்படிக்கா போகும், நம்ம என்ன பண்ணிடுவோம், ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிடுவோம். பட் நம்ம கண்ணால் அதை பார்க்க முடியலன்றதுனால தான் அதை ப்ரெடிக்டே பண்ண முடியல. இது மாதிரிதான் ஆவியில பிறந்தவங்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆவிக்குரிய ஜீவியை பத்தி அந்த இடத்துல சொல்றாரு. ஓகே, இப்படி ஒருத்தர் ஆவிக்குரிய ஜீவியில பிறந்தா என்ன பண்ணணும் இயேசுன்னு அந்த ரவி கேட்கும் போது அவர் சொல்லுவாரு, ஒருத்தன் ஆவியிலையும் ஜலத்திலையும், எதுல, இந்த ரெண்டுத்திலையும் பிறந்தா அவன் என்ன ஆயிடுவான், புது சிருஷ்டினும் விதையா ஆயிடுவான். அதுதான் நான் சொல்றேன். ஓகே, இப்போ புது சிருஷ்டினுடைய ஒரு ஒன்லைன் என்ன ஆச்சுன்னா, கிட்டத்தட்ட புரிய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எத்தனை பேர் புரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, இதுதான் அதோட ஒன்லைன். இப்ப இந்த புது சிருஷ்டி ஒரு விதை ஒருத்தருக்குள்ள விழுந்து எவ்வளவு காலத்துல ஒருத்தர் புது சிருஷ்டியா மாற முடியும், எவ்வளவு சீக்கிரத்துல அப்கிரேட் ஆகி ஃபுல்ஃபில் ஆக முடியும்? பைபிள்ல 2 க்ளூ இருக்கு. 2 க்ளூ. ஒருத்தர் இயேசு கிறிஸ்து, இன்னொருத்தர் தேவன். ஒருத்தர் ஆளு யாரு ஓடி முடிச்சது, 3 வருஷத்துல ஒருத்தர் என்ன ஆயிட்டாரு, புது சிருஷ்டியாக ஓட்டத்தை முடிச்சு தேவனுடைய சமூகத்துல போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் உயிர்த்தெழுதல்ல வந்துட்டாரு. அவருக்கு அடுத்தது ஓடுன ஒருத்தர் அவரையும் மிஞ்சிட்டாரு. ஸ்தேவான் வந்து ஒரு புது சிருஷ்டியா மாறினதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா 2 பாசவர் கூட அவங்க என்ன பண்ணல, தாண்டல. ஃபர்ஸ்ட் பாசவர் சர்ச் ஃபார்ம் ஆகி பண்ணதுக்கு அப்புறம்
சர்ச்சுக்குள்ள பிரச்சனை வருது. 2வது பாஸ்வேர்ட் பத்தி அங்க மென்ஷன் பண்ணல. அப்போ ஒரு வருஷம் 1.5 வருஷ காலத்துக்குள்ளேயே என்ன பண்ணிருக்காரு கேட்டீங்கன்னா, இந்த ட்ரூத்ல நடந்து ரொம்ப வேகமா ஒரு புதுசியா மாறிட்டார். அப்போ ஒருத்தர் புதுசியா ஆகணும் அப்படின்னா டைம் ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா ஸ்தேவான் என்ன கத்துக்கிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்தேவானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரசங்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலையும் அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்திலையும் சொல்லப்பட்ட 2 பிரசங்கங்கள்ல ஏதோ ஒண்ணுலதான் அவர் என்ன பண்ணிருப்பாரு, உள்ள வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் சபையில நடந்த டெய்லி பிரசங்கங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் கேட்டு இருந்திருக்கலாம், இவ்வளவுதான். பட் இந்த ஷார்ட் பீரியட்குள்ள அவர் என்ன மாதிரியான ஆவிக்குரிய குணங்களை கத்துக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் மேல கல்ல தூக்கி அடிக்கும் போது அதை வாங்கிக்கிட்டு இம்மிடியட்டா ரிப்ளை பண்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இப்ப நம்ம மேல ஏதோ ஒரு பழியோ கெட்ட ஏதோ விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம எவ்வளவு நாள் கழிச்சு அதை மன்னிப்போம்? 1 வருஷம் மன்னிக்கவே மாட்டோம். யார் தெரியுமா நானு அப்படி இருக்கு. அப்ப நம்ம புதுசிட்டு ஆக முடியும்? ஆனா இந்த பைபிள் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? புது சிருஷ்டி. இந்த சபை அப்படிங்கிற அமைப்பெல்லாம் தேவன் யாருக்கு வச்சிருக்கிறாரு? புது சிருஷ்டிகள் உருவாகிறதுக்கு தான். அந்த புது சிருஷ்டிகள் எல்லாம் வெளியில தள்ளி விட்டுட்டு போ, வராத சர்ச்சுக்குள்ள வராத போ அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், உட்கார்ந்துக்கிறோம். நம்ம பிரசங்கத்தை பண்றோம், நம்ம பிரசங்கங்களை கேட்கிறோம். மாறுவோம்னு வருஷம் தேவனும் பார்த்துட்டு இருக்கிறாரு. சிருஷ்டியா மட்டும்தான் இருக்கிறோம், புது சிருஷ்டியா என்ன பண்ண மாட்டோம், மாற மாட்டோம். ஓகே, இப்போ ஏன் நம்ம புது சிருஷ்டியா மாற மாட்டோம்? ஒருத்தர் புது சிருஷ்டியா மாறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டன்ட் பிரச்சனைகளை மட்டும் நம்ம என்ன பண்ணிடலாம்னா வேதத்தின் அடிப்படையில பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், புது சிருஷ்டிக்கு என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 12:8-18. உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். ஓகே, நம்மளால எல்லாருக்கூடயுமே ஆக்சுவலா சமாதானமா இருக்கவே முடியாது. அதனாலதான் தேவன் என்ன சொல்லிருக்காரு கேட்டீங்கன்னா, வசனத்தை கொடுத்துட்டாரு. இந்த வசனத்தை ஒண்ணு நீ எடுத்துக்கோ, இல்ல அவன் மேல போட்டுரு. இந்த வசனம் உனக்குள்ள கிரியை செஞ்சதுன்னா நீ என்ன பண்ணிடுவ, அமைதியாயிடுவ. அவனுக்குள்ள கிரியை செஞ்சா அவன் அமைதியாயிடுவான். அதனாலதான் தேவன் என்ன பண்ணிருக்காரு கேட்டீங்கன்னா, இந்த பைபிள் நம்ம கையில கொடுத்துருக்காரு. எப்பெல்லாம் நமக்கு பிரச்சனை வருதோ நம்ம என்ன பண்ணிருக்கோம் கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எதை தூக்கி தூரமா வைக்கணும் கேட்டீங்கன்னா, வசனத்தை தூக்கி தூரமா வச்சுட்டு நம்மளை தூக்கி முன்னாடி வச்சுக்கணும். அதனாலதான் பிரச்சனை டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ 2 பேருக்குள்ள பிரச்சனை வரப்போகுது, சூப்பரான ஒரு பிரச்சனை, பைபிளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, தேவன் சார்ந்த பிரச்சனை. ஆனா 2 பேரும் எப்படி அதை டீல் பண்றாங்கன்னு வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 36 முதல் 40 வரை. சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானை கூட அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ, அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோட கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்துக் கொண்டு போகக்கூடாது என்றான். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் மூண்டபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்புரு தீவுக்கு போனான். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு. பவுல் சொல்றாரு, நாம எங்கெல்லாம் வசனத்தை விதைச்சோமோ அங்கெல்லாம் போய் அந்த சகோதரர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம் சொல்றாரு. இது நல்ல யோசனையா, நல்ல யோசனை இல்லையா? நல்ல யோசனை. போலான்னு சொல்லிட்டாரு. கூட வர்ற அந்த பர்னபா அவர் என்ன சொல்றாரு, மார்க்கு அப்படிங்கிற ஒரு யோவான் இருக்காரு, அவர் என்ன பண்ணலாம், கூட்டிக்கிட்டு போலாம் அப்படிங்கிறாரு. இந்த மார்க்கு யோவான் அப்படிங்கிறது யாரு? அவங்களும் ஒரு சீஷர்கள் தான். அப்போ ஒரு சகோதரனை ஊழியத்துக்கு கூட்டிட்டு போறது தப்பு இல்லையா? பர்னபாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நல்ல விஷயம் தான். ஊழியத்துக்கு நிறைய பேர் சேர்ந்து போறது நல்ல விஷயம் தான். அந்த மார்க்கு என்கிற யோவான் என்ன தப்பு செஞ்சாரு?
ஏதோ ஒரு ஊருக்கு போகும்போது நான் வரல, நான் இந்த ஊருக்கு போறேன்னு அவரு ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு. அவர் செஞ்சது தப்பா? சரியா? இப்ப இந்த 3 பேர் மேலேயுமே தப்பே இல்லை. நல்லா பாத்துக்கோங்க, 3 பேர் மேலேயும் தப்பு இல்லை. இந்த பவுல் யார் ஃபர்ஸ்ட் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9:15. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நாம் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். இந்த பவுல் யாருங்க? கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பெரிய பாத்திரம். சும்மா வந்து போன ஆள் கிடையாது, கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பாத்திரம். இந்த பர்னபா யாரு? அதை வாசிச்சிடலாம். அப்போஸ்தலர் 4:36. சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபெயர் பெற்றவனுமாகிய யோசே என்பவர். இந்த பர்னபாவும் லேசப்பட்ட ஆள் இல்ல. இவர் ஒரு லேவி ஃபேமிலி. இவருக்கு இருந்த லேண்ட் எல்லாத்தையும் வித்துட்டு பணத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல வச்ச முதல் ஆள். சர்ச்சுக்கு லேண்ட வித்துட்டு காணிக்க கொடுக்கலான்னு மத்தவங்களுடைய கண்ணை திறந்து விட்ட ஃபர்ஸ்ட் சீசன் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த பர்னபா. அது இவர் எப்படிப்பட்டவர்னா ஆறுதலின் மகனா. இந்த பர்னபா சர்ச்சுக்குள்ள வந்தாலே எல்லாம் ஆறுதல் ஆயிடுவாங்க. ஏன்னா யாருக்கு எந்த பிரச்சனை தான் என்ன பண்ணுவாங்க? ஆறுதலா பேசுவாங்க. லேவியோட வேலை என்ன? ஆசாரி கூடாரத்துக்கு யாராவது வந்தாங்கன்னா என்ன பாவம் செஞ்சீங்க, என்ன பிரச்சனை, பலி கொடுக்கணும் அப்படின்போது அந்த விஷயத்த அவங்க கிட்ட பேசுவாங்களா இல்லையா? அப்ப இந்த லேவிங்க எப்படி பேசணும்? ஆறுதலா பேசணும். ஒரு டாக்டர் கிட்ட போனா என்னாச்சு, உட்காருங்க, சரியாயிடும், இப்படிதான் பேசணும். என்னாச்சு, ஜுரம், உனக்கெல்லாம் ஜுரமே கம்மி போ அப்படின்னா என்னாச்சு? அப்போ ஒரு லேவிங்கிறவன் ஒருத்தன் தேவன் தேடி ஒரு பலியை கொடுக்க வந்தா, பாப்பா தேவன் பார்த்து மன்னிப்பாரு, உனக்கு வாழ்க்கை கொடுப்பாரு, உனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும், நீ தைரியமா போ அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுக்குறவன் தான் லேவி. அப்போ இந்த பர்னபா இப்படிதான் இருந்திருக்கிறாரு. அதனாலதான் அவர் அந்த சபைக்குள்ள வரும்போது ஆறுதலின் மகன். பர்னபா இருக்கிறாரா, அங்க போலாம், பர்னபா கிட்ட கொஞ்சம் டைம் பண்ணலாம், அந்த மாதிரி இருந்த நபர். இவங்க 2 பேர். இந்த 2 பேருக்குள்ளதான் இப்ப பயங்கரமான ஒரு முட்டல் வந்துடுச்சு. எங்க? அப்போஸ்தலர் 15. அப்ப இந்த சண்டை வந்தப்ப அவங்க 2 பேருக்குள்ள கோபம் வந்து பயங்கர தர்க்கம் உண்டாகி 2 பேரும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ ஒரு கொஸ்டின், ஆர்குமெண்ட் இஸ் குட் ஆர் பேட்? சரி, ஓகே. உங்கள எத்தனை பேரு ஆர்குமெண்ட் பண்ணி சந்தோஷமா ஜெபத்துல முடிச்சிருக்கீங்க? ஓகே. ஆர்குமெண்ட் பண்ண சொல்லி பைபிள் நம்மளுக்கு சொல்லுதா? இயேசு எங்கேயாவது நம்ம சொல்லியிருக்காரா? ஒரு இடத்துல மோசேயினுடைய பாடியை குறித்து சாத்தானுக்கும் மிகாயேல் தூதனுக்கும் என்ன ஆகும்? வாக்குவாதம் உண்டாகும். அப்போ மிகாயேல் தூதன் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? ஒரு 4 பாயிண்ட் எடுத்து பேசினா, பைபிள்ல இருந்து எடுத்து பேசினாலே இந்த சாத்தானால என்ன பண்ண முடியாது? பதிலே பேச முடியாது. அவ்வளவுதான். ஒரு 2 பாயிண்ட்லயே அவனை ஆஃப் பண்ணறதுக்கு ஞானம் இருக்கு, வசனம் இருக்கு, அவர்கிட்ட வல்லமை இருக்கு. பிகாஸ் அவர் தான் அவன் படைச்சதே. அப்பேற்பட்ட மிகாயேல் அந்த இடத்துல என்ன சொல்லுவாரு? இதா இல்ல, கர்த்தர் உண்மை கடிந்து கொள்வாராக. அவ்வளவுதான். இவருக்கு பேச அத்தாரிட்டி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? மிகாயேல் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? மிகாயேல் யாரு? இயேசு. இயேசுக்கு பேச அதிகாரம் இல்லையா? ஆனா பேச அதிகாரம் இருந்து அவர் ஏன் தன்னுடைய வாயை மூடிக்கிறார்? ஏன் ஆர்குமெண்ட்குள்ள போக மாட்டாங்க? பிகாஸ் ஆர்குமெண்ட் என்ன தெரியுங்களா? அது சாத்தானோட. நீங்க ஏதேன் தோட்டத்துல 3ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா அங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆர்குமெண்ட் நடக்கும். பட் தேவன் ஆர்குமெண்ட் பண்ண மாட்டார். நீ இதை செய்தபடியா, அவ்வளவுதான். ஆதாம் கிட்ட கேட்கும்போது அவன் கொடுத்தா, இவன் கொடுத்தான். இந்த லேடி கிட்ட கேட்கும்போது இந்த பாம்பை ஏமாத்துச்சு. இப்படி ஒருத்தர் மேல ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆர்குமெண்ட்டுக்குள்ள நிக்கிறவங்க, ஆர்குமெண்ட்டை தனக்கு பலமாகவும் ஷெல்டராகவும் வச்சுக்க நினைக்கிறவங்க இன்னொருத்தரை குற்றம் சொல்லிட்டு தான் பெஸ்ட்ன்னு தான் ப்ரூவ் பண்ணி நிற்பாங்க. இப்போ இந்த இடத்துல பவுல் சொல்றது 100% நல்ல விஷயம்.
பர்ணபா சொல்றது 100% நல்ல விஷயம். ஆனா அது ரெண்டுமே எதுக்கு கீழே போய் நின்னுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்கியூமெண்ட்டுக்கு கீழே போய் நின்னுச்சு. சில நேரம் நம்ம லைஃப்ல கூட நல்ல விஷயங்கள் சாத்தானுடைய சோதனைக்கு பின்னாடி போயிடுச்சு. இது எப்படி புதர்? பேதுரு இயேசு ரொம்ப நேசிச்சார். அந்த நேசிச்சதுனாலதான் என்ன கொஞ்ச நாள்ல எல்லாம் சேர்ந்து அடிச்சு கொண்டுடுவாங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது பேதுருவால அதை தாங்க முடியல. அவரை தனியா பிடிச்சி எடுத்துட்டு போய் எல்லாம் நடப்பாரு பார்த்து பேசு, சும்மா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு, நான் அவங்க எவ்வளவு நேசிக்கிறது தெரியுமா அப்படின்னு பேசி இயேசு விட்டு பார்த்தாரு. இது பேதுரு இல்ல, சைத்தான் பின்னாடி எனக்கு அப்பாலப்போ சாத்தானேன்னு சொன்னார். எப்பவுமே ஒரு நல்ல விஷயம் தொடங்கும் போது அங்க முதல் விதை யார் போடுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா சாத்தான் தான் விதையை போட்டுவாங்க. எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்ப இவங்க 2 பேருக்குமே அது தெரியல. 2 பேருக்கும் கோபம் உச்சத்துல போய் என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டு கடைசியில பிரிஞ்சு தனித்தனியா போயிட்டாங்க. எப்பவுமே இந்த ஆர்குமெண்ட் இருக்குல்ல, இந்த ஆர்குமெண்ட் மீனிங் என்ன அப்படின்னா, நான் சரி நீ தப்பு, நீ தப்பு அப்படின்னு சொல்றதுனாலதான் ஆர்குமெண்ட் அப்படிங்கிறதே உண்டாகுது. இப்ப ஆர்குமெண்ட் பண்ணும்போது நாம நினைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? ஏன் எதிரில் ஒருத்தர் ஆர்குமெண்ட் பண்றாரு, இப்ப இவருக்கும் எனக்கும் ஆர்குமெண்ட் வந்துருச்சு, நான் என்ன நினைக்கணும் அப்படின்னா, இவர் தான் இயேசு, இயேசு கூட போய் நான் ஆர்குமெண்ட் பண்ண முடியுமா? இப்ப நீங்க யாரு கூட ஆர்குமெண்ட் பண்றீங்க, அப்ப அவங்களை எப்படி நினைச்சு பாருங்க, இஸ் ஜீசஸ். ஜீசஸ் நினைக்க வேணாம், ஜீசஸுடைய பாடியில சேர போற ஒரு புது சிருஷ்டி நினைச்சுக்கோங்களேன். ஒரு புது சிருஷ்டி கூட, ஒரு இயேசு கிறிஸ்து கூட நம்ம போய் ஆர்குமெண்ட் பண்ணுவோமா? அப்படி என்ன நம்ம ப்ரூவ் பண்ண போறோம்? அப்படி என்ன நம்ம ஓகே நீங்க ஜெயிச்சிட்டீங்க அதனால நீங்க பரலோகத்துக்கு போவீங்களா? ஆர்குமெண்ட் நெவர் மேக் us as a God's child. ஆர்குமெண்ட்ல நீங்க வின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தாழ்மையோ பொறுமையோ தன்னோடக்கமோ வர, பெருமை மட்டும்தான் வரும். அப்ப பெருமைக்குள்ளேயும் சாத்தானுடைய குணங்களுக்குள்ளேயும் கொண்டு போகக்கூடிய இந்த மாதிரி குணங்கள் நம்மளுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தேவையில்லை. ஏன்னா ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது ஒரு அன்பினுடைய அடையாளமே கிடையாது. நம்ம யாரை லவ் பண்றோமோ அவங்க கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணுவோமா? நம்ம நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க பிள்ளை கிட்ட நீங்க ஆர்குமெண்ட் பண்ணிருக்கீங்களா? ஆர்டர் போடுவீங்க, அது நீங்க கேட்கல அப்படின்னா கம்முன்னு இருப்பீங்க. அது கூட ஆர்குமெண்ட் பண்ணி ஜெயிச்சே ஆகணும், நான் சொல்றதுதான் அப்படின்லாம் நம்ம என்ன பண்ண போறது இல்லை, நெவர். பிகாஸ் நம்ம லவ் காட்டுறோம். அப்ப நம்ம எதிரில் இருக்கவங்களுக்கு நம்ம ஆர்குமெண்ட் பண்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நாம அவங்களை நேசிக்கவே இல்லைன்னு அர்த்தம். அதான். அப்ப இனி ஒருவேளை உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் ஆர்குமெண்ட் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷட் யுவர் மவுத். உங்களுடைய வாயை நீங்க மூடிட்டாலே 75% ஆர்குமெண்ட் என்ன ஆயிடும், காலி ஆயிடும். ஓகே, இப்ப இதுல இன்னொரு விஷயத்தை பார்த்து முடிச்சலாம். கொலோசையர் 4வது அதிகாரம் 10வது வசனம். என்னோட கூட காவலில் இருக்கிற அரிஸ்தர்க்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். இவனை குறித்து கட்டளை பெற்றிருக்கிறீர்கள். இவன் உங்களிடத்தில் வந்தால் இவனை அங்கீகரித்து கொள்ளுங்கள். பாத்தீங்களா, எந்த ஒரு நபரை பத்தி கோபப்பட்டு சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போனாரோ அதே நபரை பத்தி கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஒரு சர்ச்சுக்கு லெட்டர் எழுதும்போது என்ன பண்றாரு, அவரை மதிச்சு அங்கீகாரம் பண்ணி அவர் வந்தா நீங்க என்ன பண்ணுங்க, சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தாட், ஒரு மெச்சூர்டான மைண்ட் நம்மள எத்தனை பேருக்கு இருக்குது? இன்னைக்கெல்லாம் பிரதர்ஸ் எப்படி இருக்காங்க தெரியுங்களா? நமக்கு பிடிக்காத மாதிரி ஒருத்தர் நடந்துட்டாலோ பேசிட்டாலோ, அதாவது எனக்கு ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா அந்த நபர் எனக்கு நியூட்ரலா யார் கூடலாம் கனெக்ட்ல இருக்காரோ அந்த நபர்களுக்கு எல்லாம் போனை போட்டு இல்லாததையும் பொல்லாததையும் பேசி அவர் உங்களை பத்தி இப்படிலாம் பேசுறாருன்னு சொல்லி அப்படியே பொய்யா பேசி எங்க 2 பேருக்கு என்ன பண்ணி விட்டுருவாங்க, 2 பேர் சண்டை போட்டோம் முடிஞ்சிருச்சு. இவங்க கூட எனக்கு சண்டை இல்லையே, எதுக்கு இங்க விதைக்கிறீங்க? அவங்க கிட்ட போய் அன்பா பேசினா போனை கூட எடுக்க மாட்டாங்க. என்னடா இது, எந்த பிரச்சனையும் இல்லையே, நம்மளுக்கு நல்லா தானே பேசிட்டு இருந்தாரு போன மாசம் வரைக்கும் பார்த்தா ஏதோ ஒரு விதை விழுந்திருக்கு. நமக்கு எல்லாருக்கூடயும் பிரச்சனை வரும் தான். அந்த பிரச்சனையை அவங்களோட முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடணும், கடந்து போயிடணும். வேற ஒரு நபர் அந்த நபரை பத்தி உங்கள்கிட்ட வந்து பேசினா ஒரு நல்ல சாட்சியை என்ன பண்ணணும்,
கொடுக்கணும். அந்த பிரதரா மெசேஜா கொடுங்க பிரதர், நல்லா எடுப்பாரு, கூப்பிடுங்க, நல்ல அன்பான பிரதரு, நல்லா பழகுவாரு, வசனம் நல்லா தெரிஞ்சவர், இப்படிதான் சாட்சி கொடுக்கணும். அதுதான் அந்த நபர் அங்க போகும்போது யார்கிட்ட அனுப்பிச்சதோ அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களை பத்தி அவர் இப்படி சொன்னாருன்னா அவங்களுக்கு இந்த அனுப்பிச்ச நபருக்கு எப்படி இருக்கும், சே அன்னைக்கு நம்ம அவ்வளவு நெகட்டிவா பேசணும், பாசிட்டிவா விதைச்சிருக்காரு. இதுதான் இயேசுடைய குணம். இந்த குணம் இருந்தாதான் நீங்க புதுசியா மாற முடியும். அப்ப பவுல் இதை ஜெயிச்சிட்டாரு. அதே பக்கம் பர்னபா அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாரு, இது மாதிரிலாம் ஜெயிச்சுட்டு போயிட்டாரு. இப்போ சபைக்குள்ள புது சிருஷ்டியா வர்றவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுங்களா? 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 12வது வசனம். உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். சபைக்குள்ள வரக்கூடிய இன்னொரு புது பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா, டீம் ஃபார்ம் பண்றது. ஒரு நபருக்கு பின்னாடி போய் பலர் ஒன்னாக என்ன பண்ணிக்கிறதுனா சேர்ந்துக்கிறது. இது இல்ல அப்படின்னு மட்டும் என்ன பண்ணக்கூடாது, சொல்லவே கூடாது. ஒரு ஃபேமிலிக்குள்ள 3 பேர் தான் இருப்பாங்க, அம்மா அப்பா குட்டி பாப்பா. அந்த 2 பேரும் கேட்பாங்க, செல்லக்குட்டி அம்மா வேணுமா அப்பா வேணுமா அப்படின்னு. அது என்ன சொல்லுவாங்க, கேர்ள் பேபியா இருந்தா அப்பா, பாய் பேபியா இருந்தா அம்மா, யாரோ அங்கிள்னு கூப்பிடுறாங்க. அப்போ ஒரு சின்ன ஃபேமிலிக்குள்ளேயே டீம் ஃபார்ம் ஆகுது பாத்தீங்களா? இந்த மாதிரி ஒரு தாட்டு, இந்த மாதிரி சேர்றது புது சிருஷ்டிக்கான குணம் அல்ல அப்படின்னு தான் பவுல் என்ன பண்றாங்க இங்க கேட்கிறார். இதுல எழுதும்போது அவர் எழுதுறாரு பாருங்க, உங்கள சிலர் பவுலை சேர்ந்தவன், அவரோட பேர் சொல்றாரா இல்லையா? அப்ப தனக்கு ஒரு கும்பல் இருக்குதுன்ட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு அவங்கள ஓரம் கட்டிட்டு உங்கள சிலர் கேபாவை சேர்ந்தவன் பிலிப்பை சேர்ந்தவன் விட்டுட்டு பேசினாரா? பவுலை சேர்ந்தவன் தண்ணி இது பண்ற. அப்போ நீங்க யாரும் என்ன பண்ணாதீங்க, என்ன ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ ஜீசஸ், ஃபாலோ கிரைஸ்ட். என்ன பார்க்காதீங்க, நான் சொல்லியிருக்கிற வசனங்கள் மூலமா அவரை பாருங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்போ சர்ச்சுக்குள்ள என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, எல்லா சர்ச்சுலையும் ஒரு குரூப் ஃபார்ம் ஆகும். அப்போ ஒரு குரூப் ஃபார்ம் ஆகுதுன்னா வெளியில இருக்கிற நபர்கள் அந்த குரூப் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வெளியில இருக்கவங்களாம் இன்னொரு குரூப்பா மாறிடாதீங்க. முடிஞ்சா அந்த குரூப்ல போய் கசப்போடையும் வேதனையோடையும் சகிப்போடையும் அந்த குரூப்லயே நின்னலாம். அப்படி நின்னுட்டா ஒரே குரூப்பா இருக்கும், அது கிறிஸ்துவின் குரூப்பா இருக்கும். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் என்னோட கருத்துக்கு எதிராக இருக்கிறாங்களோ, யார் என்னோட முயற்சிக்கு எதிராக இருக்கிறாங்களோ, யார் என்ன இக்னோர் பண்றாங்களோ அவங்க எல்லாம் யார் எனக்கு எதிரி. அப்ப எதிரி கூட நான் என்ன பண்ணக்கூடாது. ஆனா புது சிருஷ்டி எதிரிகளைத்தான் மன்னிக்கணும், புது சிருஷ்டி எதிரிகளைத்தான் நேசிக்கணும். அப்போ இந்த இடத்துல பவுல் குரூப்பு கேபா குரூப்பை நேசிக்கணும், கேபா குரூப்பு பவுல் குரூப்பை நேசிக்கணும். இப்படி நேசிச்சா இந்த ப்ராப்ளம்ஸ் இருந்தும் வெளியில வந்துடலாம். 3வது ஒரு பிரச்சனை. இப்போ ஒரு புது சிருஷ்டி சபைக்குள்ள ஒரு பாவத்தை, ஒரு பாவியை எப்படி ஹேண்டில் பண்ணணும் என்பதை எப்படி சொல்றீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயுமே பாவம் இருக்கு. யாக்கோபு ஒரு இடத்துல எழுதும்போது சொல்லுவாரு, நம்மள பாவம் இல்லைன்னு சொன்னா நம்ம தேவனை மறுதலிக்கிறவங்க மாதிரி இருக்கும், தேவனை பொய்யாக்குறவரா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ நமக்குள்ள பாவம் இல்லையான்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருக்குள்ளயுமே பாவம் இருந்துட்டு தான் இருக்கு. இன்னொரு வசனம் கூட இருக்கு, அதையும் கடைசியில காட்டுறேன். பவுல் ஒரு இடத்துல சொல்லும்போது, என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இல்லை, நான் விரும்புறத நல்லதை செய்ய முடியல, நான் விரும்பாத தீமையை செய்யறேன் அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்? புது சிருஷ்டியாக ஓடிட்டு இருக்கிற உங்களுக்குள்ளயும் பாவங்கள் கடைசி நாள் வரைக்கும் இருக்கும். அதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஓவர் கம் பண்ணணும். ஓகே, இப்ப பவுல் சொல்லக்கூடிய இன்னொரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஒரு சபைக்குள்ள ஒரு பாவம் வருது, அந்த பாவத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும். இப்போ பவுல் ஒரு ஆளோட பேரை மென்ஷன் பண்ணி எழுதுறாரு. யாரோட அந்த பேரு? தேமா. தேமான்னு ஒருத்தர் என்ன தப்பு பண்ணிட்டாரு, அங்கேயே போட்டிருக்கேன், உலகத்தின் மேல ஆசை வச்சு போயிட்டாரு. சோ உலகத்தின் மேல ஆசை வச்சு ஒருத்தர் நிரந்தரமா போயிட்டாருன்றதுனால அவரோட பேரை மென்ஷன் பண்றாரு.
இன்னொரு இடத்துல பவுல் பேரை மென்ஷன் பண்ணாம ஒரு பாவத்தை சொல்றார். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1வது வசனம். 1 கொரிந்தியர் 5:1. உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறது. ஓகே, இப்போ இந்த இடத்துல விபச்சார பாவத்தை குறிப்பிட்டு எழுதுற பவுல் ஏன் அந்த நபரோட பேரை சொல்லல? தீமோத்தேயுக்கு எழுதும்போது தேமா அப்படிங்கிற ஒரு பர்சனை பத்தி எழுதுறாரு. கொரிந்து சபைக்கு எழுதும்போது உங்களுக்குள்ள விபச்சார பாவம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, இந்த லெட்டரை பவுல் எழுதுறதுக்கு காரணமா இந்த இன்ஃபர்மேஷனை யாரோ ஒருத்தங்க பவுல் சொல்லியிருப்பாங்களா? யாரோ ஒரு ஆள் தானே சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த ஆள் பேரை சொல்லி இவன் சொன்னா அப்படின்னு சொல்லி பவுல் எழுதிருக்கலாம்ல. அப்படிலாம் யோசிக்காதீங்க. இதே இதெல்லாம் 4வது காலத்துல வாசி பாத்தீங்கன்னா குலேவேயாலின் அப்படின்னு ஒரு லேடியோட பேர் சொல்லுவார். லேடியா ஜென்ஸா தெரியல. அவங்கதான் உங்க சர்ச்சுக்குள்ள பிரிவினைகள் இருக்குதுன்னு அவங்க சொல்ல நான் கேட்டேன்னு அவங்க பேரை மென்ஷன் பண்ணிடுவார். அப்போ இந்த பாவத்தை யார் சொல்லியிருப்பா பவுலுக்கு? சபைக்குள்ள விபச்சாரம் இருக்குன்னு இந்த பாவத்தை பவுலுக்கு போட்டு கொடுத்தது யாரு? சபையில இருக்கிற எல்டரா இருக்கலாம், அல்லது இந்த குலவையாலா கூட இருக்கலாம். ஆனா போட்டு கொடுத்தாலும் அந்த பர்சன் யாருன்னு பவுலுக்கு சொல்லியிருப்பாங்களா இல்லையா? இவன் தான் அந்த தப்பை செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லியிருப்பாங்களா இல்லையா? ஆமா தானே? ஏன் பவுல் எழுதல அந்த பேரை? பவுல் ஏன் இந்த பாவத்தை பத்தி சொல்லல அப்படின்னா, சில பாவங்கள் மனுஷன் பலவீனத்துல செய்யுது, சில பாவங்கள் மனுஷன் தெரிஞ்சே செய்வான். உலகத்தின் பின்னாடி ஆசை வச்சு ஒருத்தன் ஓடிட்டான் அப்படின்னா அவன் என்ன பண்ண மாட்டான், திரும்பி அவன் வரமாட்டான். ஒரு புது சிருஷ்டிக்கு நல்லா தெரியும் இவர் என்னவா முடிப்பாரு, இவர் என்ன ஆவார் அப்படின்னு. புது சிருஷ்டியாக இல்லாத நபர்கள் இந்த ஓட்டத்தை முடிக்க மாட்டாங்கன்னு அந்த கூட்டத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு அதே வெள்ளை சட்டையை போட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்தாலும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க கேட்டீங்கன்னா, கிளீனா கண்டுபிடிச்சிருவாங்க இது புது சிருஷ்டி அல்ல அப்படின்னு. இதே பவுல் ஒரு இடத்துல சொல்லுவார், அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறது. வாசிக்கிறீங்களா வசனம்? வாசிக்க வைக்க நேருங்க. பிலிப்பியர் 4:3. அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் ஈழமேத்தோடும் மற்ற என் உடல் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. பாத்தீங்களா, அவங்க நாமம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குன்னு பவுலுக்கு எப்படி தெரியும்? புது சிருஷ்டிக்கு இன்னொரு புது சிருஷ்டினுடைய கேரக்டர் நல்லா புரியும். இது வேஷம் போடுது, இது உண்மையா இருக்குது, இது ஹர்ட் ஆயிருக்குது, இது சும்மா ஹர்ட் ஆன மாதிரி நடிக்குது, எல்லாம் புது சிருஷ்டிக்கு தெரியும். அதனாலதான் ஒருத்தருடைய பாவத்தை வெளிப்படையா சொல்லாம உங்க சபைக்குள்ள விபச்சாரம் பாவம் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது மொட்டா சொல்லாம, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வச்சுட்டு இருக்கிறான் அப்படின் போது அந்த தப்பை செய்யறவனுக்கு அது குத்துமா குத்தாதா? அப்ப அவன் என்ன பண்ணிருப்பான்? மனம் திரும்பி இருப்பான். அதனாலதான் அவனுடைய பேர் மென்ஷன் பண்ணப்படல. அவன் மன்னிச்சு திரும்ப வருவான்றதுனாலதான் அவனுக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்தாரு. பட் தேமா திரும்பி வரல. அதனால்தான் அவனை பத்தி இந்த புது சிருஷ்டியாக பவுல் கிளியரா கண்டுபிடிச்சு சொல்லிட்டாரு. அப்போ ஒரு சபைக்குள்ள உங்களுக்கு ஒரு பாவம் ஒருத்தரை பத்தி தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரை பரப்பி விடாதீங்க. கோ டு ஜீசஸ், கோ டு தட் பர்சன், அவ்வளவுதான். அப்ப என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா, அது சரியாயிடும். எப்படி இது சரியாயிடும்? ஏசு கிறிஸ்து கிட்ட போய் ஒரு பிரச்சனை சரியாகாம திரும்பி வருமா? ஆமான்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவுதாங்க. நமக்கு அங்க கொண்டு போக விருப்பம் இல்லை. நமக்கு அவனை பிடிச்சி சிலுவையில் அடிக்கணும். நமக்கு இவன் நம்மள அன்னைக்கு ஒரு மாதிரி பண்ணிட்டான், இவன் அவமானப்படுத்திய தீர்வேன்னு நம்ம கங்கணம் கட்டுறதுனால தான் நமக்கு இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு போக மாட்டோம். அவனை நம்ம கையை பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்ம பனிஷ்மெண்ட், நம்ம கோபம், நம்மளுடைய விருப்பம் மேல போடுறதுனால்தான் சபை பிரிஞ்சு பிச்சுக்கிட்டு போகுது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒருத்தர் மேல குற்றம் தெரிஞ்சிருச்சா அவங்கள கூப்பிட்டு முடிஞ்சா பேசுங்க. அது தைரியம். புது சிருஷ்டி தைரியமா பேசும். புது சிருஷ்டி பேசினா பாவத்தில் இருக்கிறவன் திரும்பி வருவான். ஆனா நம்ம என்ன பண்றது இல்ல, யார்கிட்ட சொன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வேகமா பரவுமோ, யார்கிட்ட சொன்னா சொல்லு அவனா அவன் அப்படித்தான், அந்த மாதிரி யார் காது கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட போய் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 பிட்ட சேர்த்து போட்டுரும்.
இல்ல. பாவம் ஒரு புது சிருஷ்டிக்கு தெரிஞ்சதுன்னா பவுல் டீல் பண்ண மாதிரிதான் புது சிருஷ்டி டீல் பண்ணணும். இப்ப நீங்க புது சிருஷ்டியா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் இதே தான் டீல் பண்ணணும். ஓகே, இப்ப புது சிருஷ்டிக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை, அது ஒரு கிஃப்ட்னு கூட சொல்லலாம். அது என்ன அப்படின்னா வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் வசனங்கள் 24 26 வரை. யூதர்களால் ஒன்றும் குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 3 தரம் இலாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லறை உண்டேன். 3 தரம் கப்பல் தேசத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். இப்போ புது சிருஷ்டிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாடுகள். சும்மா சாதாரண பாடுகள் இல்ல, இந்த மாதிரி பாடுகள். அதாவது அதுல ஒண்ணு சூஸ் பண்ணா கல்லறி உண்டேன்னு இருக்கு பாத்தீங்களா. நம்ம மேல யாராவது கல்லறி அடிச்சிருக்காங்க? நம்ம ஒண்ணு அடிச்சிருக்கோம். நம்ம யாராவது அடிச்சாங்க நம்ம என்ன பண்ண மாட்டோம், விட மாட்டோம். இவரை ஒரு எபேசு பட்டணம்னு ஊர்ல போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கள்ளத்துக்கு அடிச்சு சாவடிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட செத்துட்டாருன்னு நினைச்சு விட்டு போயிடுவாங்க. ஆனா அவர் என்ன பண்ணுவாருன்னா திரும்ப எழுந்து அதே ஊருக்குள்ள போய் சுவிசேஷம் சொல்லுவார். இது மாதிரி ஒரு 22 பாடுகள் இவரோட லைஃப்ல வந்திருக்கும். இப்போ இதுல சில பாடுகள் இருக்கு பாத்தீங்களா. அந்த பாடுகள் ரொம்ப காஸ்ட்லி. சாதாரண புது சிருஷ்டிகளால அந்த பாடுகளை வாங்க முடியாது, விலை கொடுத்து வாங்கவே முடியாது, அவ்வளவு காஸ்ட்லி. அது என்னன்னா கள்ளத்துக்கு அடிக்கிறது, வாரால அறுப்புறது, சிறைக்கு போறது, ஒரு 10 பேர் இதுல ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி கிழிச்சு நிர்வாணமாக்கி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கெட்ட வார்த்தையை பேசி அடிச்சு கீழே தள்ளி இழுத்துட்டு போய் ஜெயில போடுவாங்க. இது மாதிரி உங்களுக்கோ எனக்கோ நடக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ரொம்ப விலை கொடுக்கணும். அதுக்கு ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி பாடுகளை தாங்க முடியும்னு சொல்லிட்டு உங்க மேல கொடுப்பாரு. ஆனா இதுல சில கம்மியான விலைக்கு இருக்கிற பாடுகள் ஈஸியா சிலரால அந்த பாடுகளை பண்ண முடியும். அது என்ன கேட்டீங்கன்னா பிரயாணம் பண்ணேன், பசியோடு இருந்தேன், அப்புறம் தூக்காம இருந்தேன். நம்ம ஏதோ ஒரு கன்வென்ஷன் டைம்லயோ ஏதோ ஒரு சமயத்துல நம்ம என்ன பண்றோம், ஏதோ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்றோம். அப்ப இது வேல்யூ இல்லையான்னு கேட்டீங்கன்னா இது வேல்யூ இருக்கு சிஸ்டர், இது வேல்யூ இருக்கு பிரதர்ஸ். ஆனா பவுல் அடைஞ்ச அந்த மாதிரி பாடுகளுக்கு இது ஈக்குவலான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆனா இதுக்கு தேவன் என்ன பண்ணுவாரு கேட்டீங்கன்னா ஆனர் பண்ணுவாரு, இதுக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட் எல்லாம் கொடுக்கதான் செய்வார். அப்ப புது சிருஷ்டிகளுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாடுகள் பிரச்சனைகள் நிறைய இருக்கு. லாஸ்டா ஒரு பாயிண்ட பார்த்து முடிச்சிடலாம். இந்த புது சிருஷ்டிக்கு எதிரி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அந்த எதிரியை பத்தி பார்த்தா இந்த பாடத்தை நம்ம என்ன பண்ணிடலாம் கேட்டீங்கன்னா நிறைய செஞ்சிடலாம். வாசிக்கலாம். ரோமர் 7:18. அது எப்படி என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை மாசமாய் இருக்கிறீர்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஓகே, அப்ப இந்த புது சிருஷ்டியினுடைய ஒரே ஒரு எதிரி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரு? மாம்சம். நம்ம சமைச்சு சாப்பிடுறோம் அந்த மாம்சம் இல்ல, உங்களுடைய சொந்த மாம்சம், உங்களுடைய பாடி. நான் ஐ ஆம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாட், அதுதான். இந்த நான் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ளேயே பாவத்தை வச்சுக்கிட்டு பாவமே இல்லாத மாதிரி நடிக்க வைக்கும். அதைத்தான் பவுல் சொல்றாரு என்னிடத்தில். அவர் சொல்றது உன்னிடத்தில், வேற யாரும் சொல்லல, என்னிடத்தில். அதாவது என்னோட மாம்சத்துல என்ன இருக்கு? நன்மை நன்மை வாசமா இல்ல. அது நான் விரும்புறத செய்யாம நான் விரும்பாததை செய்யுது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குண்டத்துக்கு போடுறாரு. அதாவது நம்ம எல்லாருக்குள்ளயுமே பாவம் இருக்கு, அந்த பாவத்துக்கான காரணம் உங்க சரீரம். அப்ப இந்த சரீரத்தை எப்படி ஹேண்டில் பண்றது? இதே பவுல் இன்னொரு இடத்துல ஒரு அட்வைஸ் கொடுப்பார். நான், அதாவது மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை அடக்கி ஒடுக்கி கீழ்படுத்துறேன். அப்ப நீங்க புது சிருஷ்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க நல்லா ஒரு விஷயத்த டெய்லி செய்யணும். டெய்லின்னு சொல்றதை விட எவ்ரி 1 hour செய்யலாம். எப்படி? உங்க சரீரத்தை அடக்குறீங்களா? உங்க சரீரத்தை ஒடுக்குறீங்களா? ஆமா வித, சரீரத்தை அடக்கணும் ஒடுக்கணும். எப்படி வித? ஈஸி. கலாத்தியர் வாசிக்க வேண்டாம், 5வது அதிகாரத்துல வசனங்கள் 22 இருந்து ஒரு 4-5 வசனங்கள் இருக்கு. அதுல என்ன சொல்லுவாருன்னா
மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கிறது. அப்ப மாம்சத்தோட கிரியைகள் வெளியரங்கமா இருக்குது அப்படின்னா யூ கேன் see that. உங்களால அந்த கிரியையை பார்க்க முடியும். எப்பெல்லாம் அந்த கிரியை உங்களுக்கு தெரியுதோ அப்பதான் நீங்க என்ன பண்ணணும், உங்களை அடக்கணும். எப்படி? அந்த மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 9 பாவமோ 11 பாவமோ சொல்லுவார். என்னென்ன சொல்லுவாரு? கோபம், வாக்குவாதம், அப்புறம் பொறாமை, விபச்சாரம், வேசித்தனம், இப்படி நிறைய இருக்கா. இப்ப இதுல ஒண்ணே ஒண்ணு எடுத்துக்கலாம். கோபம். நீங்க எதுக்கோ கோபப்பட்டுட்டீங்க. அது ஸ்பிரிச்சுவல் கோபமா மாம்சீக கோபமான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். மாம்சீக கோபமா இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு இந்த வசனம் ஞாபகம் வரணும். பவுல் சொல்லியிருக்காரு, என் சரீரத்தை நான் அடக்கி ஒடுக்கணும். இந்த கோபம் என் சரீரத்துக்குள்ள புகுந்து என்னை செயல்பட விட்டுறக்கூடாது. இந்த பொறாமை என் சரீரத்துக்குள்ள புகுந்து என்ன செயல்பட விட்டுறக்கூடாதுன்னு அடக்கணும், ஒடுக்கணும், கீழ்படுத்தணும். இப்படி செஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்க புது சிருஷ்டியா மாறிட முடியும். ஏன்னா புது சிருஷ்டியுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்துல எழுதி இருக்குதுன்னு பவுல் பார்த்துட்டேன்னு சொல்றாரு. இந்த ஜீவ புஸ்தகத்துக்கு பேரை எழுதின நபர் கூட அந்த வாய்ப்பை இழக்க முடியும். ஜீவ புஸ்தகத்துல பேரை எழுதிட்டாரு தேவன், அந்த பேரை கூட அழிச்சிட்டு கீழே போக முடியும். யார் போனது அப்படி? யூதாஸ் காரியத். வாசிக்கலாமா ஒரு வசனம்? லூக்கா 10:26. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிகிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள். ஓகே, அப்போ ஆவிகள் கீழ்ப்படியறத பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? சந்தோஷப்படக்கூடாது. ஆனா உங்க பேர் பரலோகத்தில் எழுதியிருக்காக சந்தோஷப்படுங்கன்னு சொல்றாருல. இந்த யார்கிட்ட இதை சொன்னாரு? யார்கிட்ட சொன்னார் தெரியுமா? இயேசுவோட 12 சீஷர்கள். அதுல யார் இன்க்ளூடு? ஜூதாஸ் காரியத்தும் இன்க்ளூட். இப்ப இந்த ஜூதாஸ் காரியத்து புது சிருஷ்டியா ஆகி, அதாவது புது சிருஷ்டிக்கான விதை விழுந்து பேர் மேல எழுதிருச்சா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேர் மேல எழுதிருச்சா? பேர் மேல எழுதின ஆள் கூட கொஞ்ச நாள் கழிச்சு பண ஆசையில விழுந்து எங்க போயிட்டாரு? 2வது மண்டலத்துக்குள்ள போயிட்டாரு. இதைதான் பவுல் இன்னொரு இடத்துல சொல்லும்போது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு, அதனால உனக்கு இருக்கிறது போதும்னு நினைச்சுக்கோ, நானும் கூட இருக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? உங்களுக்கு என்ன இருக்கோ அது போதும் நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா உங்க கூட இயேசு வந்துருவார். அது போதல, நான் இன்னும் பெரிய கார் தான் வாங்குவேன், எனக்கு பெரிய வீடு தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா இயேசு தள்ளி போயிடுவார். நீ ஆசையில இருந்துக்கப்பா, அந்த ஆசையை முடிச்சுட்டு என்கிட்ட வான்னு அவர் தள்ளி போயிடுவார். இல்ல ஆண்டவர் எனக்கு இதுவே போதீங்கன்னா டக்குனு உங்ககிட்ட வந்து பக்கத்து நினைப்போம். அப்ப நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த ஒட்டுமொத்த பாடத்திலேயே நாங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு புது சிருஷ்டி ஆர்கியூமெண்ட் செய்யாது. ஒரு புது சிருஷ்டி ஒருத்தருடைய பாவம் உங்க காதுக்கு தெரிஞ்சுட்டா அதை பரப்பி விடாது. ஆனா தேவன்கிட்ட போய் அதை என்ன பண்ணும்? மன்னிக்க சொல்லி பேசி அன்பு செய்யும். ஒரு புது சிருஷ்டி இன்னொரு புது சிருஷ்டியை நல்லா அடையாளம் காணும். ஒரு புது சிருஷ்டி எத்தனை பாடுகள் வந்தாலும் அது என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதுவாவே இருக்கும். கடைசியா ஒரு புது சிருஷ்டி அதுக்கு தான் சொந்த எதிரி தன் சொந்த சரீரம் தான், வேற யாருமே எதிரி இல்லைன்றத எல்லா கரெக்ஷனையும் தனக்குள்ளதான் செய்யும். எந்த கரெக்ஷனையும் வெளியில போய் என்ன பண்ணாது, நீ மாறு நீ மாறு நீ மாறுன்னு சொல்லாது. அது தன்னைத்தானே மாத்தி. பவுல் அப்படிதான் வாழ்ந்தாரு. அதனாலதான் உயிரோடு இருக்கும்போதே பவுல் ஒருத்தர் மட்டும்தான் சொல்ல முடிஞ்சது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், சாகவே இல்லை பட் முடிச்சேன்னு கான்பிடென்டா பேச முடிஞ்சது. இப்படிப்பட்ட ஒரு வேர்டை புது சிருஷ்டி மட்டும்தான் பேச முடியும். புது சிருஷ்டி மட்டும்தான் அப்படி வாழவும் முடியும். புது சிருஷ்டி மட்டும்தான் அப்படி வழியும் காட்ட முடியும். அப்ப நம்ம இன்னைக்கு படிச்சிருக்கிற பாடத்தை நீங்க வீட்டுல போய் திரும்ப ஒரு முறை இந்த வேத வசனங்களை தியானிச்சு பாருங்க. தேவன் தாமே நம்மோடு கூட இந்த வசனங்களோடு கூட பேசுவாங்க. ஆமென்.